ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 87 2.57 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 minutes 27 seconds ஆயிருக்கு. இன்னைக்கு ஓடி முடிக்கிறதுக்கு ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:14 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு ஓடி முடிக்கிறதுக்கு. ப்ளஸ் டே 87 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடி இருக்கோம். காலையில நேரத்துல எந்திரிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா பழனி மலை ட்ரெக்கிங் பண்ணுங்கிறத மைண்ட் செட்ல வச்சிருந்தோம். அதே மாதிரி வந்து பழனி மலை ட்ரெக் பண்ணி போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கு நடுவுல நண்பர் வந்து இடும்பன் மலைக்கு போயே ஆகணும்னு சொன்னாரு. இடும்பன் மலையும் வந்து ட்ரெக் பண்ணி தான் நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு ஒரு வழியா 2 மலையுமே ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு டே 87 ஓடியே ஆகணுங்கிறது மட்டும்தான் மைண்ட் செட்ல இருந்துச்சு. ஆனா ஒரு ரவுண்டு தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எது நடந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நினைச்சிட்டோம். ஏதோ ஒரு கோல், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒரு ஸ்கில்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு தள்ளி தள்ளி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸா நீங்க தள்ளி வச்சுட்டே தான் இருப்பீங்க. இன்னைக்கு இந்த டேல நீங்க முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஷெட்யூல் பண்ணுங்க. பிளஸ் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம்ல, அதை வந்து பண்ணியே ஆகணுங்கிறத மட்டும் கனவுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே 87 நான் முடிப்பேங்கிற ஒரு விடாப்பிடியோட இருந்தேன். முடிச்சுட்டேன் டே 87. அந்த மாதிரிதான் நீங்களும் உங்களோட ஸ்கில்லா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட லைஃப்ல அதை வந்து கண்டிப்பா பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்க போகணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. டோன்ட் போஸ்ட்பான். எதையுமே போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஒரு தயக்கத்தோட தான் இருப்பீங்க. அதை கடைசி வரைக்கும் நீங்க பண்ணவும் மாட்டீங்க. ரொம்ப முக்கியமா அது தள்ளி தள்ளியே தான் போகும். அதை பத்தி நீங்க கடைசியில யோசிக்காம நீங்க மறந்தே போயிருவீங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சத, அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சத. அதனால நீங்க என்னைக்கும் எந்த விஷயத்தையும் பண்ணணும்னா அந்த நிமிஷமே அந்த நொடியே பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இறங்குங்க. உங்களாலேயும் முடியும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி. டே 87 கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு சந்திப்பேன். டாடா பை பை, see you tomorrow. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 88ல சந்திக்கலாம்.